السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال ربكم ادعوني أستجب لكم. قال نبينا صلى الله عليه وسلم: الدعاء هو العبادة. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியின்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஏராளமான அதிகமான பாடங்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவற்றில் ஒன்றுதான் பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்தில் முறையிடுதல். நாம் அல்லாஹ்விற்கு அடிமை என்பதை ஒப்புக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறுகளை நினைத்து அதை அல்லாஹ்விடத்தில் பகிரங்கமாக சமர்ப்பித்து தனிமையில் இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு ஃபர்லான வணக்கத்திற்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த அடியார்கள் மீது கருணை காட்டுகிறான், அன்பு செலுத்துகிறான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். பிரார்த்தனை என்பது ஒரு சாதாரண ஒன்றல்ல, அது ஒரு இபாதத் என்பார்கள். அத்துவாஉ ஹுவல் இபாதா. பிரார்த்தனை என்பது அது ஒரு இபாதத் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்கிறோம். அது மட்டுமா? அத்துவாஉ முஹுல் இபாதா. பிரார்த்தனை என்பது இபாதத்தின் மூளை என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸில் லைஸ ஷைஉன் அக்ரமு அலல்லாஹி மினத் துஆ. துஆவை விட அல்லாஹ்விடத்தில் சங்கையானது, சிறப்பானது வேறு எதுவும் இல்லை என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறிய பெரிய பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் என்னுடைய இந்த பாவத்தை மன்னிப்பாயாக, இந்த சிறிய பாவத்தை மன்னிப்பாயாக, இந்த பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக என்று நாம் தனிமையில் இருக்கும் போதும் அல்லது ஃபர்லான வணக்கத்திற்கு பிறகும் நாம் துஆ செய்கின்ற பொழுது நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், நம்முடைய பாவங்களை அல்லாஹ் போக்கி விடுகிறான். பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பது மட்டுமல்ல, என் அடியான், இந்த அடியான் தன்னுடைய பாவத்தை நினைத்து கண்ணீர் விட்டு அழுது என்னிடத்தில் துஆ செய்கின்றானே, என்னிடத்தில் முறையிடுகின்றானே என்று அல்லாஹ் நினைத்து துஆ கேட்கின்ற மனிதர்கள் மீது அல்லாஹ் அன்பு செலுத்துகிறான், அல்லாஹ் கருணையை காட்டுகிறான் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் செய்துவிட்ட பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டனை தர நாடிவிட்டால் அவன் தருகின்ற தண்டனையை தடுப்பதற்குண்டான ஒரு ஆயுதமாக இந்த துஆ இருக்கிறது. நம்மை அல்லாஹ் தண்டிக்க நாடி தண்டனை அல்லாஹ் இறக்கி விட்டால் அந்த தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற ஒரு ஆயுதமாக இந்த துஆ இருக்கிறது என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் வரலாற்றின் மூலமும் நாம் பார்க்க முடிகிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய காலங்கள் தொட்டு ஈசா நபி வரைக்கும் உண்டான மக்கள் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நடக்கும்போது, அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு கட்டுப்படாமல்
அவனுக்கு மாறு செய்கின்ற பொழுது, நபிமார்களுக்கு எதிராக அந்த மக்கள் செயல்படுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அதிகமான மக்களை அழித்து வேதனை இறக்கி அழித்திருக்கிறான். அப்புறம் அல்லாஹ்வுடைய அதாபு இறங்குகின்ற பொழுது அது கண்கூடாக பார்த்து அந்த அதாபிலிருந்து தப்பித்துக் கொண்ட சமுதாயம் உண்டு. எதன் மூலம் தப்பித்துக் கொண்டார்கள் என்றால் இந்த பிரார்த்தனை மூலமாகத்தான் தப்பித்துக் கொண்டார்கள் என்ற வரலாறை நான் பார்க்க முடிகிறது. என்ன வரலாறு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், வேறு யாரும் நீங்கள் வணங்காதீர்கள், அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்காதீர்கள், இணை வைக்காதீர்கள், மாறு செய்யாதீர்கள், நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் போதனை செய்தார்கள். ஆனால் அதிகமான மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத மக்களை பார்த்து யூனுஸ் நபி சொன்னாங்க, நாளைக்கு கண்டிப்பாக அல்லாஹ் அதாபை இறக்கி உங்களை அழிப்பான், நீங்கள் எல்லாம் இல்லாமல் போய் விடுவீர்கள், நீங்கள் மௌத்தாகி விடுவீர்கள், அல்லாஹ்வுடைய அதாப் நிச்சயமாக இறங்கும் என்று சொல்லிவிட்டு வெளியூருக்கு போய்விட்டார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். மறுநாள் யூனுஸ் நபி சொன்னதை போன்று அல்லாஹ் வானத்தில் இருந்து கரும் மேகங்களை அனுப்பி அந்த மக்களை அழிப்பதற்காக வேண்டி அனுப்பி வைத்தார். இதை கண்கூடாக பார்த்தார்கள் மக்கள். ஆஹா, நம்முடைய சகோதரர் யூனுஸ் நபி சொன்னதை போன்று அல்லாஹ் அதாபை இறக்க நாடிவிட்டானே, இந்த அதாபிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும், இந்த அதாபிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும், என்ன வழி என்று நினைத்து யூனுஸ் நபி வீட்டுக்கு அந்த மக்கள் எல்லாம் போனாங்க. யூனுஸ் நபி இல்லை, ஏன்னா அல்லாஹ் அதாபை இறக்கி உங்களை அழிக்க போறான் நாளைக்கு என்று சொல்லிவிட்டு வெளியூருக்கு போய்விட்டார்கள். வீட்டிற்கு வந்து மக்கள் பார்த்தால் யூனுஸ் நபி கிடையாது. உடனே எல்லா மக்களும் ஒன்று திரண்டு கால்நடைகளை எல்லாம் அழைத்து கொண்டு மைதானத்திற்கு போய், யா அல்லாஹ், உடைய தூதர் யூனுஸ் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்விற்கு பயப்படவில்லை என்றால், நீங்க அல்லாஹ்விற்கு மாறு செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக நாளைக்கு அதாபை இறக்கி தண்டிப்பான் என்று சொன்னார்கள். அந்த அதாபை அல்லாஹ் நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம், நாங்கள் உன்னை ஏற்றுக்கொள்கிறோம், யூனுஸ் நபியை நபியாக ஏற்றுக்கொள்கிறோம், இந்த அதாபிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, எங்களுக்கு பாதுகாப்பை வழங்குவாயாக, எங்களுடைய பாவத்தை எல்லாம் இறைவா நீ மன்னிப்பாயாக என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் அதாபை நீக்கினான் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்வார்கள், அத்-துஆஉ சிலாஹுல் முஃமின், பிரார்த்தனை என்பது மூமினுக்கு ஒரு ஆயுதம் என்று சொல்வார்கள். பிரார்த்தனை என்பது மூமின்களினுடைய ஆயுதம் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள், நமக்கு வரக்கூடிய பராமரிப்புகள், நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், எல்லா விதமான பராமரிப்பிலிருந்தும் பாதுகாப்பு பெறக்கூடிய தடுப்பாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் பிரார்த்தனை. அதுதான் மிகப்பெரிய ஆயுதம் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பிரார்த்தனை என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய அன்பையும், அல்லாஹ்வுடைய கருணையும், அல்லாஹ்வுடைய பாசத்தையும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத்தாக, ஒரு சிறந்த ஒரு இபாதத்தாக பிரார்த்தனை இருக்கிறது. இன்றைக்கு நம்ம அதிகமான மக்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறோம், யா அல்லாஹ் இந்த கஷ்டத்தை நீக்கு, இந்த கஷ்டத்தை போக்கு, இந்த வியாதியை நீக்கி வைப்பாயாக, இந்த கடனில் விட்டும் இறைவா என்னை பாதுகாப்பாயாக, இந்த ஆபத்திலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்று அதிகமான மக்கள் நாம் பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் அதிகமான மக்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. காரணம், துஆவுடைய ஒழுக்கங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும். எப்படி துஆ செய்ய வேண்டும், எவ்வாறு துஆ செய்ய வேண்டும், எதை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது, எது தேவை, எது தேவையில்லை, யாருடைய பிரார்த்தனையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் போன்ற விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒழுக்கங்கள் உண்டு இல்லையா? சாப்பிடுகின்ற பொழுது எப்படி சாப்பிடணும், தூங்குகின்ற பொழுது எப்படி தூங்க வேண்டும், நடக்குகின்ற பொழுது எப்படி நடக்கணும், இப்படி வாகனத்தில் ஏறும் போது எப்படி ஏற வேண்டும், வாகனத்திலிருந்து இறங்கும் பொழுது எப்படி இறங்க வேண்டும், இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒழுக்கங்கள் இருக்கிறது. அதோட வீடை நாம் கட்டுகிறோம், எப்படி கட்ட வேண்டும், எப்படி அமைக்க வேண்டும், அந்த ஒழுங்கின் பிரகாரம் எதையும் செய்தால்தான் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும், அழகாக இருக்கும். அதே போலதான் துஆவுடைய ஒழுக்கங்களை தெரிந்து அந்த ஒழுக்கங்களை பேணி நாம் துஆ செய்தால்தான் அந்த துஆ அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். அப்ப துஆவுடைய ஒழுக்கங்களில் முதலாவது என்ன? அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு நிறைய 99 திருநாமங்கள் உண்டு. வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா,
ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் அதிகம் உண்டு. அந்த அதிகமான திருநாமங்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்வை அழையுங்கள். அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் உண்டு, அதை கொண்டு நீங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் உண்டு. அது எத்தனை திருநாமங்கள்? 99 திருநாமங்கள் உண்டு. அல்லாஹ், ரஹ்மான், ரஹீம், ரஸாக், சமீ என்று நிறைய 99 திருநாமங்கள் உண்டு. அவ எந்த திருநாமத்தை சொல்லி யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம், யா ரஸாக், யா ஹஃபீம், யா ஹசீப், யா சமீ என்னென்ன வார்த்தைகள் உண்டோ 99 திருநாமங்களில் ஏதாவது ஒன்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டுதான் நாம் துஆ செய்ய வேண்டும். துஆவுடைய ஒழுக்கங்களில் முதலாவது அல்லாஹ்வுடைய புகழ் இருக்க வேண்டும். நபிமாருடைய வரலாறை பாருங்கள். எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற போது அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடித்த பிறகு யா அல்லாஹ், காபத்துல்லாவை கட்டிவிட்டேன், இது ஏற்றுக்கொள்வாயாக என்று மட்டும் சொல்லவில்லை. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஸமீஉல் அலீம், நீ கேட்பவன், எல்லாவற்றையும் அறிந்தவன், பாவங்களை மன்னிப்பவன், நீ இரக்கம் உள்ளவன், இரக்க சுபாவம் உள்ளவன், நாங்கள் செய்துவிட்ட இந்த அமலை இறைவா நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு இந்த அமலை ஏற்றுக்கொள் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற போது ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக ஸமீஉத் துஆ, யா அல்லாஹ், நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செய்ய இருப்பவன், உன் புறத்தில் இருந்து ஒரு அழகான குழந்தையை எனக்கு தருவாயாக என்று அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறார்கள். இப்படி எல்லா நபிமார்களுடைய துஆவை, பிரார்த்தனையை நாம் எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டுதான் அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கையேந்திருக்கிறார்கள், பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதைத்தான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் துஆ செய்கின்ற போது பேண வேண்டிய ஒழுக்கங்கள் நிறைய உண்டு. அதில் முதலாவது அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ்வுடைய புகழ் இல்லாமல் எந்த துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது, அர் ரஹ்மான் போதுமானது, அர் ரஹீம் போதுமானது. இன்னும் அதிகமாக அல்லாஹ் புகழணுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். சூரத்துல் ஃபாத்திஹால பாருங்க, நாம் எப்படி துஆ செய்ய வேண்டும், துஆவின் ஒழுக்கங்கள் என்ன என்பதும் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் அடங்கியிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தை படைத்து பரிபாலித்து வரக்கூடிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று நாம் புகழ வேண்டும், புகழுகிறோம் இல்லையா? அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்தையே உதவி தேடுகின்றோம் என்று துஆவை ஆரம்பிக்கின்றோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யார் மீது நீ அருள் பாலித்தாயோ, உன் நியமத்தை கொடுத்தாயோ அந்த மக்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப துஆவில அல்லாஹ்வுடைய புகழ் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது. கூட அதிகமாக சொன்னா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தால் என் அடியான் என்னை புகழ்கின்றானே என்று அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னால் என் அடியான் என்ன ரொம்ப புகழ்கின்றானே என்று அல்லாஹ் சொல்கிறானா. மாலிகி யௌமித்தீன் என்ற வார்த்தையை கேட்டவுடன் என் அடியான் என்னை ரொம்ப ஐசு வைக்கான அல்லாஹ் சொல்கிறானா. என் அடியான் என்ன ரொம்ப ஐசு வைக்கிறானே என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே துஆவுடைய ஒழுக்கங்களில் முதலாவது அல்லாஹ்வுடைய புகழ் இருக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்தார், ஒரு சஹாபி வந்தார், தொழுதார், யா ரப்பி யா ரப்பி என்று சொன்னார், எழுந்து விட்டு போய்விட்டார். தொழுது விட்டு துஆ செய்தார், யா ரப்பி என் இறைவா என் இறைவா என்று துஆ செய்தார், எழுந்து விட்டு போய்விட்டார். அவரை அழைத்து நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், தோழரே, துஆவில் நீர் அவசரப்பட்டு விட்டீர், உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லும் போது அந்த சஹாபி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்ப எப்படி துஆ செய்ய வேண்டும், நான் எப்படி துஆ செய்ய வேண்டும்,
என்று கேட்டபோது யாரம்பி யாரம்பி என்று மட்டும் சொல்லக்கூடாது, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லி அல்லாஹ்வுடைய புகழ் இருக்க வேண்டும் துவாவில் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அப்ப ஒன்றாவது புகழ வேண்டும், அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு இரண்டாவது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி அதையும் சொன்னாங்க, அல்லாஹ்வை புகழ்வது மட்டுமல்ல என் மீது ஸலவாத்தும் இருக்க வேண்டும். துவாவின் ஒழுக்கங்களில், துவாவுடைய ஒழுக்கங்களில் என் மீது ஸலவாத்தும் இருக்க வேண்டும். ஸலவாத் இல்லாத துவாவும் ஏற்கப்படாது, நிராகரிக்கப்படும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். காரணம் என்ன? வாழும் பொழுதும் மரணிக்கிற பொழுதும் மறுமை நாளிலும் யா உம்மத்தி யா உம்மத்தி என்று நினைத்த ஒரே தலைவர், ஒரே நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி மட்டும்தான். வாழும் பொழுதும் யா என் சமுதாயம் என் சமுதாயம் என்று கவலைப்பட்டார்கள். அல்லாஹ்வை சொல்கின்ற அளவுக்கு லஅல்லக பாஹுன் நஃப்ஸக இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா, இந்த உங்களுடைய பேச்சையை கேட்டு ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி நபியே உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்ற அளவிற்கு கவலைப்பட்டார்கள். மரணிக்கிற சமயத்திலும் என் சமுதாயத்தின் நிலைமை எப்படி என்று கவலைப்பட்டார்கள். மறுமை நாளிலும் எல்லாரும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று சொல்கின்ற போது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி மட்டும்தான் யா உம்மத்தி என்று சொல்வார்கள். எனவே வாழும் காலமெல்லாம் மரணிக்கிற நேரத்திலும் மறுமையிலும் தன் சமுதாயத்தை நினைத்து மரணித்த மறுமையில் நினைத்து பார்க்கிற அந்த நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் மீது ஸலவாத்தும் இருக்க வேண்டும். துஆவுடைய ஒழுக்கங்களில் ஒரு மனிதர் வந்தார், தொழுதார், அதே போன்று தொழுதார், துஆ செய்தார். ஒரு மனிதர் வந்தார், தொழுதார், துஆ செய்தார், அல்லாஹ்வுடைய புகழ் இருந்தது, அல்லாஹ்வை புகழ்ந்தார், ரசூலுல்லாஹி மீது ஸலவாத்தும் சொன்னார். ஆனால் எதுவும் கேட்கவில்லை, எழுந்து சென்றார். அவரை அழைத்து ரசூலுல்லாஹ், தோழரே இப்பொழுது கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு எழுந்து ஸலவாத் சொல்லிவிட்டு எதையும் கேட்காமல் எழுந்து செய்கின்றீர்களே, இப்பொழுது கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் தருவான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்ற ஹதீஸை பார்க்கிறோம். அப்ப துஆவுடைய ஒழுக்கங்களில் அல்லாஹ்வுடைய புகழ் இருக்க வேண்டும். இரண்டாவது ரசூலுல்லாஹி மீது ஸலவாத் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு நமக்காக வேண்டி, நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி, நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, குடும்ப ஒற்றுமைக்காக வேண்டி, ஊர் மக்களுக்காக வேண்டி, எல்லாவற்றுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது இரண்டாவது ஒழுக்கம். மூன்றாவது என்ன? நாமெல்லாம் அவசியமாக பேண வேண்டிய ஒன்று அல்லாஹ்வுடைய புகழ் இருந்தாலும் ரசூலுல்லாஹி மீது ஸலவாத் இருந்தாலும் ஒன்று இருக்குமேயானால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள். அது என்ன துஆ என்றால் ஒரு அழகான வரலாறு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ஒரு மனிதர் நீண்ட தூரம் பயணம் செய்கிறார். ஒரு மனிதர் நீண்ட தூரம் பயணம் செய்கிறார். தலைவலி கோரமாக ஆகிவிட்டார். மேனிகளெல்லாம் அழுக்கு பணிந்திருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் விட்டு அழுது துஆ செய்கின்றார். அல்லாஹ் கஷ்டமான கஷ்டத்தில் மாட்டிவிட்டேனே, எனக்கு உதவி செய் என்று துஆ கேட்கின்றார். அவருடைய துஆ அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னபொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் என்ன காரணம்? அவர் உண்ணும் உணவு ஹராம், உடுத்திருக்கும் ஆடை ஹராம், அணிந்திருக்கும் அணிகலன்கள் ஹராம், செய்யக்கூடிய எல்லா செயலும் ஹராமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? துஆ செய்கின்றார், அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறார், ஸலவாத்தும் சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்ணும் உணவு ஹராமா இருக்கு. நீங்க பாருங்க, அதிகமான மக்களிடத்தில் ஹராம் புகுந்து விட்டது இல்லையா? வட்டிக்கு வாங்கி உண்காதவர்கள் எத்தனை பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். காசு கொடுத்து காசு வாங்கினதான் வட்டி என்று ஏழை சீட்டு என்ற பெயரில் ஏமாற்றுகின்ற மக்களை பார்க்கிறோம் இல்லையா? ஏழை சீட்டு என்ற பெயரில் ஏமாற்றுகின்ற மக்களையும் ஏமாறுகின்ற மக்களையும் பார்க்கிறோம். 2 லட்சம் தேவை கல்யாண காட்சி போன்றவர்களுக்கு, 2 லட்சம் தேவை. 2 லட்சத்துக்கு பாருங்க, 1 லட்சத்தை எடுக்கிற மக்களை பார்க்கும். 1 லட்சத்தை எடுக்கிற மக்களை பார்க்கும். 1 லட்சத்தை எடுத்து அதுக்கப்புறம் ஆட்கள் கட்ட என்ன ஆகுமா? கழியுமா? என்ன கழிது? பல வகையில் நாம் வட்டி என்ற செயலை நாம் செய்கின்றோம். அப்ப அது ஹராம் இல்லையா? உண்ணும் உணவு ஹராம், உடுத்திருக்கும் ஆடை ஹராம், அவர்கள் அணிந்திருக்கும் அணிகலன்கள் ஹராம். நீங்க பார்க்கமா இல்லையா? நிக்காஹ் என்பது சுன்னத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்நிக்காஹு மின் சுன்னத்தி ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. நிக்காஹ் என்பது, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, அதை யார் செய்யவில்லையோ நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு சுன்னத்தான ஒரு மஜ்லிஸில் அங்கு அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு ஹுத்பா ஓதி விட்டு இறையச்சத்தை பற்றி உண்டான ஆயத்துகளையும் நிக்காஹ் சம்பந்தமான ஆயத்துகளையும் ஹதீஸையும் ஓதிய பிறகு நம்ம மாற்றோம் இல்லையா?
என்னத்தை மாற்றோம்? நெருப்பு கங்க, நரகத்தின் நெருப்பு கங்க மாற்றோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆண்மகன் மோதிரம் போட்டால் நரகத்தின் நெருப்பு கங்கை மாட்டுகிறான் என்றார்கள். மணமகனுக்கு கௌரவமாக நான் சபையில வச்சு 5 கிராம் நான் போட்டோம். என்ன இது மதிப்பு? செய்யறது ஹராமான செயல், அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல். மணமகனுக்கு ஹுத்மா எல்லாம் ஓதி முடித்த பிறகு நாம் ஹராமான செயல் மோதிரங்களை மணமகனுக்கு அணிவிக்கிறோம். கல்யாணம் நடத்துகின்ற பொழுது கூட பாருங்க, இங்க சங்கிலி மணமகனுக்கு உள்ள கிடக்கு, மாலை வாங்கி போடுறாங்க. என்ன மாலை? சங்கிலி மாலை வாங்க போடுறாங்க, கையில மோதிரத்தை மாற்றுறாங்க. எப்படி மணமகனுக்கு செய்யக்கூடிய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அகத்திலும் பரத்திலும் யா அல்லாஹ் இவருக்கு பரக்கத்தை கொடுப்பாயாக, நன்மையான காரியத்தில் ஒன்று சேர்ப்பாயாக என்று திருமணம் முடிந்த பிறகு துவா செய்யப்படுகிறது. இன்னைக்கு அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. காரணம், அந்த நல்ல காரியம் முடிந்தவுடன் அடுத்த ஹராமான செயலை செய்கின்றோம். அப்ப எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உடுத்தும் உடை ஹராமாக இருக்குமையானால், உண்ணும் உணவும் ஹராமாக இருக்குமையானால், நீங்க அறிந்திருக்கும் அதிகாரங்கள் ஹராமாக இருக்குமையானால், எத்தனையோ ஆண்கள் பெருமைக்காக வேண்டி இவ போட்டிருக்கு திரிகிட்டுமா, பெரிய பணக்காரர் வசதி உள்ளவர் என்று திரிகிட்டுமா, கழுத்துல ஒரு மாலை, நாய்க்கு போடுகின்ற சங்கிலி மாதிரி இல்லையா, நாய்க்கு போடுகின்ற சங்கிலி மாதிரி இது மாலை போடுவது என்பது, கழுத்துல நகையை போடுவது என்பது ஆண் மகனுக்கு அழகல்ல, அது பெண்களுக்கு உண்டான ஒரு அதிகாரங்கள். ஆனா ஆண் மகன்கள் கழுத்துல சங்கிலி மாலையையும் கையில மோதிரம் பக்கம் இல்லையா, மணமகனுடைய மோதிரமா? என்ன மணமகனுடைய மோதிரம்? ஹராமான செயலை செஞ்சு போட்டு, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான செயலை செஞ்சு போட்டு மணமகனுடைய மோதிரமா? அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹராமை தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்க அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு என் மீது ஸலவாத் சொல்லி நீங்க துவா செய்றீங்க, ஆனா செய்யும் செயல் ஹராமாக இருக்குமையானால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். இந்த மூன்றும் துவாவுடைய ஒழுக்கங்கள் ஒன்று. அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்தெந்த நேரங்களில் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த நேரங்களில் துவா ஏற்றுக்கொள்ளப்படும்? இன்னைக்கு பாருங்க, அந்த நேரத்தை நாம் பயன்படுத்துவதே இல்லை. அந்த நேரத்தை நாம் பயன்படுத்துவதே இல்லை. நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய நேசம், நாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக ஆவது எப்படி ஏற்படும்? நாம் நினைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரம், அந்த நேரத்தில் துவா செஞ்சா அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் துவா செய்யறோம்? எத்தனை பேர் துவா செய்ய பயான கேட்கும் இல்லையா? பயான கேட்கும். தொழுகைக்கு முன்னால வந்து உட்கார்ந்துருந்தோம், 5 நிமிஷத்துக்கு முன்னால, 10 நிமிஷத்துக்கு முன்னால வாங்க சொன்ன உடனே வந்து உட்கார்ந்து இருக்கோம். ஒரு தஸ்பீஹாத்துகள் திக்ருகள் செய்து விட்டு, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, என் மனுடைய பாவத்தை மன்னித்து விடு, உடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக ஆக்கித்தா, ஊரில் மழையை பொழிச்சுவாயாக, எல்லா கஷ்டத்தை விட்டும் நிறைவா, எல்லா மக்களையும் என் குடும்பத்தையும் என்னையும் நீ பாதுகாப்பாயாக. துவா செய்கின்ற மக்கள் எத்தனை பேர்? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், துவாக்கள் ஏற்று அல்லாஹ்வால் துவாக்கள் ஏற்றுப்படக்கூடிய நேரங்கள் உண்டு. அதுல ஒன்று பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள். ஒரு மனிதன் உதவி செய்து விட்டு தொழுகைக்காக வேண்டியே புறப்பட்டு வேற எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் முன் சுன்னத்தை தொழுது விட்டு இகாமத்தை எதிர்பார்த்து இருந்தால் அவன் தொழுகையில் இருக்கிறான், இபாதத்தில் இருக்கிறான், அவன் கேட்கும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். இது ஒன்னாவது. இந்த பிரார்த்தனை ஏற்கப்படும் நேரங்களில் இது ஒன்னாவது. இரண்டாவது என்ன? ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கும் துவா. ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கும் துவா. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்லான தொழுகைக்கு பிறகு இமாம் ஓதுகின்ற அந்த துவாவிற்கு ஆமீன் சொல்லக்கூடாது என்ற ஒரு எண்ணம் உருவாகி விட்டது. சரி, பரவாயில்லை, ஆமீன் சொல்ல வேண்டாம், ஆனால் துவா கேட்கணுமா இல்லையா? இமாம் கேட்கின்ற துவாவுக்கு ஆமீன் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் ஆமீன் சொல்ல வேண்டாம். ஃபர்லான தொழுகை முடிந்த பிறகு உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் துவாவிலேயே சிறந்த துவா இது என்று கேட்டார். துவாவிலேயே சிறந்த துவா, சிறப்பான துவா இது என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கும் துவா என்றார்கள். ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கும் துவா. இன்னைக்கு பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் ஒரு சலாம் தான். 2 ஆள் சலாத்துல காலை தூக்கி மேல வச்சு பாய்ச்சல் ஆக்கமா இல்லையா? ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்து இருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரையும் தாண்டிக்கிட்டு போவாதீங்க, யாரையும் தாண்டிக்கிட்டு போவாதீங்க. அங்கிருந்து ஒரு குதி, முன்சஃபுக்கு குதிச்சு ஒரு ஓட்டம் வெளியே நடக்கா இல்லையா? ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வை திக்ர் செய்துவிட்டு தஸ்பீஹாத் செய்துவிட்டு, யா அல்லாஹ் என்னுடைய தேவைகள் நாட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ், துஆ செய்வதற்கு என்ன வந்து விட்டது? எவ்வளவு நேரம் ஆகிவிட்டது? சும்மா வெளியே உட்கார்ந்து அல்லது வெளிவாசலில் போய் நின்று அல்லது பஸ் ஸ்டாண்டில் டீ கடையில் உட்கார்ந்து வீண் பேச்சு வெட்டி பேச்சு பிறரை பற்றி புறம் பேசுவோம், கோல் சொல்லுவோம். இந்த கோளுக்காக வேண்டியா இந்த நன்மை இழக்கணும்? அல்லாஹ்வுடைய கருணையை இழக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை இழக்க வேண்டும். சிறிது நேரம் உட்கார்ந்து துஆ செய்து விட்டு செல்வது ரொம்ப சிறந்தது என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இரண்டாவது நேரம் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கும் துஆ என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது என்ன? ஜும்மா நாளில் கேட்கப்படும் துஆக்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும், நிராகரிக்கப்படாது என்று பொதுவாக சொன்னார்கள். அது எந்த நேரம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. ஏனென்றால் ஜும்மா நாள் வந்துவிட்டால் அந்த நாள் முழுக்க அடியார்கள் அமல் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நேரத்தை ரசூலுல்லாஹ் குறிப்பிடவில்லை. முன்னால் ஒரு காலத்தில் வேலைக்கிழமை வந்து விட்டாலே, வேலைக்கிழமை அசர் தொழுகை முடிந்து விட்டாலே, முன்னால் வாழ்ந்த நல்லவர்கள் நகங்களை வெட்டுவாங்க, தாடியை ஒதுக்குவாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை மறுநாள் சுபஹ் தொழுகைக்கு பிறகு தன்னுடைய உடம்பையெல்லாம் நன்றாக ஆக்குவார்கள். தேவையில்லாத முடிகளை நீக்குவது, தேவையில்லாத நகங்களை அகற்றுவது, குளித்து அழகான உடையை உடுத்தி மனம் பூசி 11:30 மணிக்கு 12 மணிக்கு பள்ளிவாசலுக்கு வந்து குர்ஆன் ஷரீஃபை ஓதிய உள்ளங்கள், குர்ஆன் ஷரீஃபை ஓதியவர்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த நல்லவர்கள். இன்னைக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பிலால் பாய் வாங்க சொல்லி பயானம் முடிந்து சில ஷைத்தான்களை பார்த்தீங்கன்னா வெளியே உட்கார்ந்துக்கிட்டு அரட்டடிக்கிறது. அரட்டடிக்கு மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேர் தன்னோட கூட்டி வச்சுக்கிட்டு பேசுறது. நீண்டா நன்மையை இழக்கணும்னு சொன்னா அடுத்தவுடைய நன்மையை ஏன் இழப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். நடக்கா இல்லையா? இங்க பயான் நடக்கு. ஜும்மாவுடைய நோக்கம் என்ன? பயானை கேட்க வேண்டும், இறையச்சத்தை உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும், பயானை கேட்க வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் பயான், அல்லாஹ் ரசூலை பற்றி வரலாறு தெரிய வேண்டும், அதில் வாரம் வாழ வேண்டும். ஆனால் ஜும்மாவுக்கு வாரம் வெளியே நின்று அரட்டடிக்கிறது நடக்கா இல்லையா? வெளியே நின்று அரட்டடிக்கிறது. பாங்க சத்தம் காலை விழுகிறது, பயானும் காதில் விழுகிறது, மெம்பர் பள்ளியில் ஏறும்போது சொல்லக்கூடிய அந்த வாங்கும் காதில் விழுகிறது, குத்பாவும் விழுகிறது. இமாம் சாஹிப் வந்து முஸல்லாவில் மிதித்து அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கிட்ட பிறகு குடுகுடுன்னு ஓடி வந்து அரைகுறையா உதவி செய்து விட்டு தொழில சேர்றோம். அப்ப இதுக்கு என்ன நன்மை இருக்குங்க? நீ ஜும்மாக்கு வர வேண்டாம், நீ வரல போ. ஏன் தெரியுமா? நீனும் நன்மையை வந்து விடுகிறாய், பிற மக்களையும் நன்மையும் கெடுத்து விடுகிறாய். இந்த மாதிரி ஆட்கள் ஜும்மாக்கு வராமல் இருக்கிறது நல்லது, தொழுது பயன் கிடையாது. ஜும்மாக்குள் வந்துட்டா முழுமையான நன்மையை பெற வேண்டும். அப்ப நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜும்மா தினத்தில் ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் கேட்கிற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அது எந்த நேரம் என்று சொல்லாததுக்கு காரணம், ஜும்மாவுடைய நாள் முழுக்க அடியார்கள் அமல் செஞ்சு அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டுவதற்காக வேண்டி. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நேரம் மிக 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 குறுகிய நேரம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நேரம் மிக மிக குறுகிய நேரம், ரொம்ப கம்மியான நேரம். ஒரு செகண்ட், ஒரு நிமிஷமோ, அது 2 நிமிஷமோ, அது அரை நிமிஷமோ, அந்த நேரத்தில் ஒரு துவா, அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு. அது தொழுகையின் சுஜூதா இருக்கலாம், அல்லது ஏதாவது சின்ன நேரமா இருக்கலாம். அந்த நேரம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது 3வது. 4வது என்ன? இரவின் கடைசி நேரம். இரவை 3ஆக பிரித்து அந்த 3வது நேரத்தில் கடைசி நேரம் சஹருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம். இந்த நேரத்திலும் கேட்கப்படும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள். 5வது, ரமதானில் நோன்பு திறக்கும் போது, ரமதான் மாதத்தில் பகலெல்லாம் நோன்பு இருந்து விட்டு நமக்கு தேவையானது பணவர்க்கங்கள், குளிர்பானங்கள், உறிஞ்சு உறிஞ்சு குடிக்கிற கஞ்சி இருக்கும்போது மனசை அடக்கிக்கிட்டு துஆ செய்யறோம். நமக்கெல்லாம் மனசுங்க இருக்கும், எப்படா நேரம் வரும் நம்ம பார்ப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோன்பாளுக்கு இரட்டை மகிழ்ச்சி. ஒன்று, நோன்பு அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நோன்பின் பலனாக. இன்னொன்று, நோன்பு திறக்கும் நேரத்தில் உண்மையான நோன்பு வைத்தவர்களுக்கு தெரியும் அந்த மகிழ்ச்சி. எல்லாம் பாருங்களேன், அப்படியே உறிஞ்சு குடிப்பாங்க, அப்படியே துவையால் முக்கிறது, திங்கிறது, நடக்காயில் சந்தோஷம் தெரியுமா? நீங்கள் இஹ்லாஸான எண்ணத்தோடு நோன்பு வைத்து திறந்து பாருங்கள், மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி.
சில பேர் இந்த பீடி சிகரெட்டு பிடிப்பாங்க, நோம்பை திறந்த உடனே பாருங்க அவர் போய் கப்பு 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 என்னங்க இது மகிழ்ச்சிங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லிஸ்ஸாயிமி ஃபரஹதானி, நோன்பாளிக்கு இரட்டை மகிழ்ச்சி, இதா அஃப்தர ஃபரிஹ இதா லகிய ரப்பஹு பிஸாமிஹி. ஒன்று நோன்பு திறக்கும் நேரத்தில், இன்னொன்று நோன்பின் பலனாக அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது என்றார்கள். அந்த நோன்பாளி நோன்பு திறக்கும் பொழுது துவா செய்யணும். எல்லாம் இருக்கும்போது மனசை கட்டுப்படுத்தி துவா செய்ய மாட்டீங்களா? இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். என் அடியார் இவ்வளவு பசியும் தாகமும் இருந்து இதையெல்லாம் எதிர்பார்க்காமல் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறிய பெரிய பாவங்களை எல்லாம் நினைத்து கண்ணீர் விட்டு அழுது கேட்கின்றானே, அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இது 5வது, நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கப்படும் துவா. 6வது என்ன? அல்லாஹ்விற்கு அதை விட வேறு அடிமைத்தனத்தை காட்டவே முடியாது. சுஜூத் அல்லாஹ்விற்கு நெருக்கமான ஒண்ணு. சுஜூதில் கிடந்து கேட்கும் துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து என்ன? இது பிரார்த்தனை ஏற்கப்படும் நேரங்கள். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிரார்த்தனைகள் ஏற்கப்படும் நாட்கள் உண்டு. இன்னைக்கு ஒரு மாசம் நோன்பு இருப்போம், ஷவ்வால் கரையை பார்த்துட்டா அடுத்து திராவு, அடுத்து இஷா தொழுகை, அடுத்து செய்யக்கூடிய அமல்கள் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சாவும் குர்ஆன் ஷரீஃபை கட்டி 8வது இடத்துல வைப்போம். அடுத்த வருஷம் பார்த்துக்கிறோம். நோம்புல சொல்லுவாங்க, நான் நோம்புல அல்ஹம்துலில்லாஹ் 5 குர்ஆன் முடித்தேன், 6 குர்ஆன் முடித்தேன், 2 குர்ஆன் முடித்தேன் சொல்லுவாங்க, பெருமையாக பேசுவாங்க. அது எல்லா நேரங்களிலும் எல்லா நாட்களிலும் ஓத வேண்டும். 5 குர்ஆன் 6 குர்ஆன் ரமதான் மாதத்தில் முடித்து விட்டு அதை தூசிப்படாமல் கட்டி 8வது இடத்துல வச்சாவும் அடுத்த வருஷம் தட்டி எடுப்பாங்க. தூசியை தட்டி எடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓடுவாங்க. அதே போன்று 30 நாட்கள் 23 நாட்கள் நோன்பு வைத்து விட்டு பெரிய பார்த்த உடனே அடுத்து என்னென்ன தயார் செய்யணும், நாளை காலையில் பெருனா தோசை காட்டி இட்லி காசு அது இதுன்னு சொல்லி அதுலேயே நேரத்தை போக்கிவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 30 நாட்கள் அது 23 நாட்களுடைய நன்மையை அல்லாஹ் தரக்கூடிய கூலியை தரக்கூடிய நாள் தான் பெருநாட்கள் இரவு என்றார்கள். 2 பெருநாட்களின் இரவும் துவா அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். 2வது என்ன? துல்ஹஜ் 9ஆம் நாள், அரஃபாவுடைய நாள். அந்த நாளும் துவா ஏற்கப்படும். 3வது ஷாபான் வரை 15வது இரவு. 4வது அல்லாஹ்வுடைய வேதம் அருளப்பட்ட நாட்கள். அல்லாஹ்வுடைய வேதம் அருளப்பட்ட நாட்கள் லைலத்துல் கத்ர் இரவு. இந்த 4 இரவுகளும் துஆக்கள் ஏற்கப்படும் இரவுகள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அடுத்து என்ன? சில மனிதர்கள் துஆ செய்தால் நிச்சயமாக அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும், நிராகரிக்கப்படாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சில மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் அதை நிராகரிக்க மாட்டான், உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அது ஒரு மனிதர் யாரு? பயணத்தை மேற்கொண்டிருக்கும் பயனாளி, முசாஃபிர், வெளியூர் பிரயாணி. ஏன் தெரியுமா? பிரயாணத்தில் பல சிரமங்கள் ஏற்படும், அதெல்லாம் சகித்து கொண்டு தவறுகள் செய்ய நிறைய வாய்ப்புகள் இருக்கும். யார் பார்க்க போறா என்று அந்த நேரத்திலும் தவறுகள் செய்யாமல் பயணத்தை மேற்கொள்கின்ற அந்த பிரயாணி, அந்த பயனாளி, இவருடைய துவாவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எனவே தான் வெளியிருக்கும் பயனாளியை சந்தித்தால், வெளியே அதாவது பயணம் செய்யக்கூடிய பயனாளியை சந்தித்தால் உங்களுக்காக துவா செய்யுமாறு வேண்டுங்கள். அந்த பிரயாணத்திலே சிறந்த பிரயாணம் ஹஜ்ஜுக்கு செல்வது, உம்ராவுக்கு செல்வது. எனவே ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்லக்கூடிய மக்களை துவா செய்யுங்க, துவாக்காக வேண்டி வேண்டுகிறோம் இல்லையா? அவ பயணத்தை மேற்கொள்ளும் பயனாளி, இவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். 2வது என்ன? பிள்ளைகளை பெற்றது பெருசு கிடையாது, ஒழுக்க ரொம்ப முக்கியம். எல்லாம் தான் பெத்து போடுது இல்லையா? கால்நடைகள், மிருகங்கள் எல்லாம் பெத்துப்படுது, அதுவும் வளர்க்கு, பால் ஊட்டுது. பறவைகள் இறைய கொடுக்கு குஞ்சுகளுக்கு, நடக்கா இல்லையா? பெற்றது பெருசு கிடையாது. பெற்ற பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்து அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி பெற்றோர்கள் செய்யும் துவா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பத்வா செய்யலாம், அது பேரில் ஓவ கழிச்சில் ஓவ, நீ உருப்பட மாட்டா, தாய் கேட்காங்க, வாப்பா கேட்காங்க, நடக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2வது நபர்கள் செய்யக்கூடிய துவா, சில மனிதர்கள் கேட்கும் துவாவை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான்.
அது நிராகரிக்கப்படாது. அதுல இரண்டாவது ஆளு பிள்ளைகளுக்காக வேண்டி பெற்றோர்கள் செய்யும் துவா. மூன்றாவது நோன்பாடி நோன்பு வைத்திருக்கும் நேரத்தில் கேட்கும் துவா. நான்காவது நீதி செலுத்தும் தலைவர் துவா. இன்னைக்கு நீதியான ஆட்சியாளரை தலைவரை உலகத்தில் பார்ப்பது அரிது இல்லையா? ஒரு காலத்தில் தலைவர்களை சந்தித்தா துவா செய்யுங்க நல்ல ஆட்சி மலர, துவா செய்யுங்க என் குடும்பம் நல்லா இருக்கு, நீங்க துவா செய்யறாங்க. ஏன்னா தலைவர் ஒழுங்கா இல்லையா, ஆட்சியாளர் ஒழுங்கா இல்லையா, நீதி இருக்கா? பணக்காரனுக்கு ஒரு பேச்சு, ஏழைக்கு ஒரு பேச்சு, நடுத்தரவாதிக்கு ஒரு பேச்சு, நடக்கா இல்லையா? பணக்காரனோ ஏழையோ சொந்தமோ பந்தமோ நீதத்தை நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நீ யகூனு அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் க்ஸ்தி ஷுஹதா லில்லாஹ். ஈமான் கொண்டோரே, அல்லாஹ்விற்காக வேண்டி நீதத்தில் நாட்டுங்கள். வலவ் அலா அன்ஃபுஸிக்கும் அன் தகூனு, நீங்கள் செய்யக்கூடிய பேசக்கூடிய பேச்சு உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொந்த பந்தங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரிதான், பணக்காரனாக இருந்தாலும் சரிதான், நீதத்தில் நாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவன் நீதமான தலைவர் ஆட்சியாளர் கேட்கும் துவா என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஐந்தாவது பிறருக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா. இன்னைக்கு எத்தனை மக்கள் ரொம்ப அவசியம் துவா செய்யுங்க, துவா செய்ய அல்ஹம்துலில்லாஹ் உன் நாட்டங்கள் தேவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றுமான்னு சொல்லணும். நம்ம தலை மட்டும் ஆட்டும் துவா செய்வோமா? துவா செய்யுங்கள் என்று பொறுப்பை சாட்டிவிட்டால் துவா செய்வது கடமை, ஒரு அமானிதம். அப்ப ஒரு அடியான் இன்னொரு அடியானை சந்தித்து என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி, கஷ்டத்திற்காக வேண்டி, நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று ஒருவர் சொல்லி அவர் போன பிறகு இவர் துவா செஞ்சால் இவருடைய தலைமாட்டில் ஒரு மலக்கு நின்று கொண்டு இவர் கேட்கும் துவாக்கு ஆமீன் ஆமீன் என்று சொல்கிறார். அது மட்டுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவரை விட சிறந்தவர் அந்த மலக்கு, இவரை விட சிறந்தவர் அந்த மலக்கு. யா அல்லாஹ், இவருடைய சகோதரருக்காக வேண்டி எதெல்லாம் இவர் கேட்டாரோ அதையெல்லாம் இவருக்கும் கொடுப்பாயாக. சாதாரண விஷயமா? அதையெல்லாம் இவருக்கும் கொடுப்பாயாக என்று அந்த மலக்கு துவா செய்கிறார் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பிறருக்காக வேண்டி ஒரு மனிதர் செய்யும் துவா. ஆறாவது என்ன? தனிமையில் இருந்து கண்ணீர் வடித்து கேட்கப்படும் துவா. தனியா இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாவங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நினைத்து கண்ணீர் விட்டு கேட்கப்படும் மனிதனுடைய துவாவும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஏழாவது என்ன? அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவனுடைய துவா. அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டவனுடைய துவா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்தகி தஅவத்தல் மத்லூம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவனுடைய பதுவாவை பயந்துகொள், அஞ்சிக்கொள் என்றார். பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பதுவாவை நீ பயந்துகொள். அவன் அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விட்டான் எந்த ஒரு திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அழகான வரலாறு பாருங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொர்க்கத்தை கொண்டு நன்மார்க்கம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் இவர்களும் ஒருவர். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி கூஃபா நகருக்கு, இப்போது இருக்கிற ஈராக் நாட்டிற்கு அதிபராக நியமித்து மக்களுக்கு இமாமாக நின்று ஜகாத்தையும் வசூல் செய்து மக்களுக்கு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டுவதற்காகவே நியமித்திருந்தார்கள். இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ், அந்த சின்ன பையன்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க. வெளியே குத்துபா ஒரு பேச்சு, எல்லாருமே பேச்சு தான். வெளியே சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு. அப்போ இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த அதிபருக்கு தகுதியான ஆள். ஏன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாரியம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் தகுதியான ஆளு அதிபருக்கு என்று நினைத்து அதிபராக நியமித்திருந்தார்கள் கூஃபா நகருக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு சில பேருக்கு பிடிக்கல. பாருங்க, இன்னைக்கு பார்க்கணும், நம்ம ஊர் அந்த மாதிரிலாம் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். மற்ற ஊர்களில் ஆன்சர் நடந்து போனா அது நடைய பாரு, நோய் நடந்து போனா பிட்டியை பாரு, நடக்கா இல்லையா? நம்ம ஊரில் அந்த மாதிரி கேலி கிண்டது, ஆள் சம்போதனை பற்றி கேள்வி பண்ணுது, கிண்டல் பண்ணுறது, இது நம்ம ஊரில் இல்லை. அல்லாஹ் கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும். யார் வந்தாலும், யார் இமாமாக முஅத்தினாக வந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆள் சம்போதனை பற்றி குறை சொல்வதை விட்டும். ஏன்னா அவங்கெல்லாம் இலக்கான சொல்லலை, பொதுவாக இருவரும் அல்லாஹ்விற்காக வேண்டியே உள்ளவர்கள். அவங்க விஷயத்தில் ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி தவறுகள், யார் மனுஷன் தானே, தவறுகள் இருக்கும். சுத்தமாக யாரும் வாழ முடியாது. உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள்
எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் சொல்ல ஹதீஸ். நாங்கள் வானத்திலிருந்து குதிச்சாலும் கிடையாது, தவறுகள் இருக்கும். அது வந்து அணுக வேண்டிய முறையில் அணுகி பக்குவமாக சொல்றது, பகிரங்கப்படுத்தக்கூடாது. அப்ப இந்த மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, அபு சாதி வக்காஸ் ஆள் சரியில்லை, அவருடைய தொழுகை நபி வழி தொழுகை இல்லை, பொருளாதார மோசடி செய்கின்றார். விரல் விட்டு எண்ணக்கூடிய 3-4 நபர்கள் ஒரு எல்லாத்துக்கும் செய்து போச்சு. ஒரு எல்லாரும் செஞ்சாங்க, நீங்கள் தொழுகை நடத்த வேண்டாம், ஜகாத்தும் வசூல் செய்ய வேண்டாம் என்று அவர்களை நிறுத்திவிட்டார்கள். நிப்பாட்டினாலும் அம்மாறு போன்ற பெருமும் சஹாபாக்களை கூஃபா நகருக்கு அனுப்பி வச்சு மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மைதானா என்று விசாரிக்கையும் செய்தார்கள். விசாரித்து பார்க்கும்போது குற்றச்சாட்டு பொய். சபை கூடிவிட்டது. ஒரு சஹாபி உஸாமா இப்னு கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்து மக்களுக்கு மத்தியில் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் நடத்தக்கூடிய தொழுகை சரியில்லாத தொழுகை, ஜகாத்து வசூல் செய்கின்றார், பொருளாதாரத்தில் மோசடி, சரியில்லாத ஆளு என்று மக்களுக்கு மத்தியில் இந்த குற்றச்சாட்டை சொன்ன உடனே அந்த செயல் இவங்கிட்ட இல்லை, ஸஅத் இப்னு வக்காஸ்கிட்ட இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டு நொந்து போய் சபையிலேயே சொன்னாங்க, ஸஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா அல்லாஹ், உஸாமா இப்னு கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நான் செய்யாத செயலை மக்களுக்கு மத்தியில் சொல்லி என்னை கேவலப்படுத்தி விட்டார். இவருடைய ஆயுளை நீட்டி ஆயுளில் வறுமையையும் கஷ்டத்தையும் நிறைவான கொடுப்பாயாக துவா செஞ்சார். இவருடைய ஆயுளை நீட்டி ஆயுளில் வறுமையையும் கஷ்டத்தையும் நிறைவா நீ கொடுப்பாயாக துவா செய்தாங்க. பிற்காலத்தில் உஸாமா இப்னு கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவுக்கு ஆயுள் நீண்டுவிட்டது என்றால், கண் மயிர்கள் ரோமங்கள் இடுப்பு வரைக்கு தொங்கி பார்ப்பதற்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாமல் ஆகி வர்றவங்க போறவங்க எல்லாம் திட்டுகின்ற அளவிற்கு சபிக்குகின்ற அளவிற்கு அவர் ஆளாகி மௌத்தா போகும்போது சொன்ன வார்த்தை, ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹுடைய பதுவாவை அல்லாஹ் இந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வான் என்று நான் நினைத்தே பார்க்கவில்லை சொன்ன வார்த்தை. இந்த அளவுக்கு அல்லாஹ் சுருக்கவாசி, சாதாரண ஆளா, சுருக்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட மனிதர். இந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய பதுவாவை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று நான் நினைத்தே பார்க்கவில்லை என்று சொல்லி மதிப்பில்லாமல் மௌத்தா போனார் என்ற வரலாறு பார்க்கிறோம். இன்னொரு வரலாறு அதே போன்று நேரம் அதிகமாகிறது, இது மன்னிக்கவும். ஸஅத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அம்மா வந்து அர்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா, இவருடைய இடத்தில் உறுஜான் இடத்தை அபகரித்துக் கொண்டார் குற்றச்சாட்டு மக்களுக்கு மத்தியில். அவர் நல்ல மனுஷன், அவரும் சுருக்கத்தை கொண்டு நன்மாரம் சொல்லப்பட்ட ஒரு ஆள். மக்கள் நிற்காங்க. அந்த அம்மாவை பார்த்து ஸஅத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அம்மா உன்னுடைய இடம் எனக்கு தேவையில்லை. அப்போ பத்திரம் பட்டா விட்டா இதுவும் கிடையாது இல்லையா, இவ பட்டா இருந்த கொள்ளடித்தாங்க, பட்டா பத்திரம் எல்லாம் இருந்தும் கூட பிறருடைய நிலத்தை கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சேர்த்து வெளியே அழைக்கின்ற காலம் இந்த காலம். பட்டா பத்திரம் இல்லாத காலத்தில் அப்போ சபையில் வச்சு அந்த சஹாபி சொன்னாங்க, அந்த பெண்ணை பார்த்து, அம்மா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் பிறருடைய நிலத்தில் ஒரு ஜான் அளவு கூட அபகரித்து கொண்டாரோ அது போன்ற 7 பூமிகளை அல்லாஹ் கழுத்தில் மாட்டுவான் மறுமைகள் என்று சொல்லியிருக்க, ஓ இடத்தை அபகரிச்சா நான் வீடு கட்ட போறேன், எனக்கு தேவையில்லைம்மா, ஓ இடம் எனக்கு தேவையில்லை, இல்லை நான் ஒத்துக்கிறவே மாட்டேன், ஒரு ஜான் இடத்தை அபகரித்து விட்டீர் என்று அந்த அம்மா மீண்டும் சொல்ல, அதான் ஸஅத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு, யா அல்லாஹ், யார் உண்மையாளர் என்று உனக்கு தெரியும், இந்த பெண்மணி மக்களுக்கு மத்தியில் என் மீது பொய் குற்றச்சாட்டை சுமத்தி விட்டால் மட்டுமல்ல
நான் நொந்துவே இருக்கிறேன் யா அல்லாஹ், பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டேன் யா அல்லாஹ். இந்த பெண்ணின் பார்வையை போக்கி, இந்த பெண்மணியுடைய பார்வையை நீ போக்கி இவர் குடியிருக்கும் வீட்டையே மண்ணறையாக ஆக்குவாயாக, கபிரிஸ்தானாக ஆக்குவாயாக மதுவா செய்தார். காலங்கள் கடந்தது, பார்வை போய்விட்டது. கண் தெரியாமலேயே வீட்டையே சுற்றி சுற்றி அப்படியே அந்த பெண்மணி வருவாள். ஒரு நாள் வருகின்ற பொழுது வீட்டுக்குள் இருந்த கிணற்றுக்குள் விழுந்தாள். யாருமே அதை பார்க்கவில்லை. கடைசி அந்த கிணறே மண்ணறையாக ஆனது. இந்த வரலாறை பார்க்கிறோம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சில ஆள்குடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற வரிசையில் சில மனிதர்களுடைய துவாவை பயந்து கொள்ளுங்கள். இத்தகல் மதுலூம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட மனிதன் பதுவாவை பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னும் துவாவுடைய ஒழுக்கங்கள் நிறைய உண்டு. இன்ஷா அல்லாஹ் அது இன்னைக்கு நைட்டோ அல்லது அடுத்த வாரம் ஜும்மாவிலையோ நாம் அதை பார்ப்போம், கேட்போம். அல்லாஹ் தஆலா எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.